வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் பட்டாணி குழம்பு பார்க்கலாமா? வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு, வறுத்து அரைச்ச மசாலா போட்டு சிக்கன் குழம்புலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதுபோல் இன்றைக்கி நான் இந்த பட்டாணியும் பன்னீரையும் யூஸ் பண்ணி இந்த வறுத்து அரைச்ச மசாலாவை போட்டு இன்றைக்கி பன்னீர் பட்டாணி குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். பன்னீரை வச்சு நிறைய ரெசிபி நம்ம வீடியோவில் இருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களையும் பார்த்துக்கோங்க. இந்த வறுத்து அரைச்ச பன்னீர் பட்டாணி குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் இதை உபயோகப்படுத்தலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல மசாலா நம்ம வறுத்து அரைக்கிறதுனால அதெல்லாம் தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் இன்றைக்கி வத்தல் முதல்ல வறுத்து எடுத்துக்கேன். இதில் 4 வத்தல் சேர்த்துருக்கேன். அதுக்கு பிறகு மிளகு, சீரகம், வரமல்லி, பெருஞ்சீரகம், சிறு சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு நான் அந்த வெங்காயம்லாம் நம்ம வறுப்போம் இல்லையா, அதில் கூட நான் சேர்த்துருக்கேன். இதில் இந்த பொருளை மட்டும் நம்ம முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் உள்ள ரெடி பண்ண பட்டரையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம பன்னீரை ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்லேயே நம்ம எப்படி பன்னீர் ரெடி பண்ணுற வீடியோவும் போட்டிருக்கேன். பார்க்காங்க, அந்த வீடியோவும் பாருங்கள். இதில் நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 டீஸ்பூன் அந்த அளவுக்கு வத்தல் பொடி, தனி மிளகாய் பொடியும் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம 200 கிராம் அளவுக்கு பன்னீர் ஒரு பாக்கெட்டு இதை நான் சேர்த்துருக்கேன். இதை கடையில் வாங்கின பன்னீர் இது. ஒரு 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 நிமிஷத்துக்கு இதை லைட்டாக நீங்கள் அதை லேசாக வதக்குனா போதும். ரொம்ப நம்ம எண்ணெயில் வதக்கும்போது பன்னீர் ரப்பர் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு ரெடி பண்ணதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் இந்த ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுலேயும் எண்ணெயும் பட்டரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் நான் பெருஞ்சீரகமும் கடல் பாசியும் சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். மற்றபடி பட்டை, கிராம்புலாம் நான் வறுத்து அரைக்கிறதுக்கு போட்டதுனால நான் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிடலை. இது கூட கீறின 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதில் இஞ்சி பூண்டு நான் பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்கேன். இதை நல்ல சிவந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். அந்த எண்ணெய் பட்டர்லேயே இந்த வெங்காயம் நல்லா சிவந்து வந்துடும். இப்போ பாருங்கள். இப்போ நம்ம பொடிசாக நறுக்கின 2 தக்காளி நான் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்து குழம்பாக பண்ண போகிறோம். இதை நம்ம கிரேவி இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் வெங்காயம், தக்காளிலாம் நம்ம அரைச்சி சேர்த்துப்போம் இல்லையா. இதுக்கு நம்ம தக்காளிலாம் அரைச்சி சேர்க்கணும்லாம் இல்லை. மசாலாவை வறுத்து எடுத்துகிட்டு இது போல் பொடிசாக நறுக்கி சேர்த்தா போதும், வெங்காயமும் தக்காளியும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கும் ஒரு செகண்ட் நம்ம மூடி எடுத்து இது போல் நம்ம கலந்து விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு தக்காளியும் நல்லா மசிய வெந்துடும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அப்படியே மட்டன் சுவையில் இருக்கும். உங்களுக்கு இன்னமும் அந்த பொடி கலக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மட்டன் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம வறுத்த அரைச்ச மசாலாவையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது வரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இது கூட ஊற வச்சு எடுத்த பச்சை பட்டாணி, இதை நான் ஒரு 1/4 கப்பு, அதாவது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் இது கூட சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லாமல் கூட நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பன்னீரையும் இது கூட நம்ம கலந்துக்கலாம். நிறைய காய்கறிகள் போட்டால் அது குருமா மாதிரி வந்துடும் இல்லையா, அதனால் பட்டாணியை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான தண்ணியை நம்ம இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மிக்சியில் அரைச்ச தண்ணீரையும் நான் இது கூட சேர்த்துருக்கேன். பட்டாணி சேர்க்காமல் செஞ்சாலும் இந்த பன்னீர் குழம்பு அருமையாக இருக்கும். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு கலந்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம். மசாலா ஒன்று தான், நம்ம வறுத்து அரைக்கக்கூடிய வேலை, அவ்வளவுதான். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் இதில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணீரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பாக செய்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் போட்டுக்கலாம். இப்போ இதில் உப்புலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இப்படியே இதை மூடிடுறேன். 2 விசிலுக்கு நான் வைக்க போகிறேன். 2 விசில் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். உங்களுடைய குக்கர் இதை பொறுத்து 3 விசில் வந்ததுனாலும் பரவாயில்ல. என்னோடய குக்கருக்கு 2 விசில் கரெக்டாக இருந்தது. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. வறுத்து அரைச்ச பன்னீர் பட்டாணி குழம்பு. இதை இப்படியே கூட நீங்கள் மல்லித்தழை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்தேன். புளிக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் தயிர் சேர்க்கலாம் அப்படின்ட்டு. இது போல் அது வீடியோ மிஸ் ஆகிட்டு இந்த கப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிடிக்கும் அந்த அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் மல்லித்தழையும் சேர்த்துருக்கேன். இதை இப்படியே நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். அருமையான வறுத்து அரைத்த பன்னீர் பட்டாணி குழம்பு ரெடி ஆகிட்டு. இது நாங்கள் சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்குனாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய இதை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.